வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும், நீங்க ஒரு புதிய வேலையில இருக்கீங்க. அதே மாரி ஒரு புதிய தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறீங்க. அதே மாரி உங்களுக்கு ஒரு புதிய முடிவு கிடைக்குது. எதையாவது நீங்க தொடங்க வேணும்னா, நீங்க என்ன நினைச்சாலும், ஏதாவது ஒரு பயம் உங்களுக்கு தடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் மனிதர்களோட மாற்றத்த விரும்பினாலும், அதைய பயப்படுத்திக்கிட்டே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல ஏன் பயப்படுறாங்கன்னு? இந்த வீடியோல நான் உங்களுக்கு அத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த மாரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா, உங்களோட மைண்ட் வித் சதீஷ நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக மாற்றத்த பார்த்து நம்ம பயப்படுறோம்? அதாவது மனித மூளை எப்பவுமே ஒரு பாதுகாப்ப தான் விரும்பிட்டே இருக்குது. நம்மளுக்கு ஒரு பழக்கமான விஷயத்த பார்த்து நம்ம பாதுகாப்பா இருந்துட்டே இருப்போம். ஆனா புதிய விஷயங்களை எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஆபத்தா தான் தோணும். நீங்க அதனால மாற்றம் வந்துச்சுன்னா, நீங்க உங்களோட மனசு எதிர்க்க ஆரம்பிச்சிருது. அது வேண்டாம் அப்படின்னு. இதுல பார்ட் 2 கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தீங்கன்னா, அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது நம்ம ஒரு பழகிய வாழ்க்கைய ஒரு வாழ்க்கை முறை நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்றோம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே நீங்க அது நல்லா நல்லா இல்லாட்டியும் சரி, அதிலேயே நமக்கு ஒரு பழக்கத்த வச்சுட்டு, அதுக்குள்ளேயே நீங்க இருந்துட்டே இருப்பீங்க. இதுலருந்து நீங்க வெளிய வர ரொம்ப பயப்படுவீங்க. இததான் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்றாங்க. இதுல பார்ட் 3 கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தோல்வி பார்த்தா பயம் வந்துருது. ஏன்னா பலர் ஒரு மாற்றத்துக்காக பயப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தோத்துட்டா என்ன ஆயிருவோம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நீங்க இதுல என்ன நினைவில் வைக்கணும்னீங்கன்னா, மாற்றம் உங்களோட வாழ்க்கைய ஒரு வகையான தோல்வி தான். நீங்க அத புரிஞ்சுக்கணும். மாற்றம் இல்லாத வாழ்க்கை தான் உங்களுக்கு ஒரு தோல்வி தான். நீங்க மாற்றத்த எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியவே குடுக்குது. இதுல உங்களுக்கு பார்ட் 4 என்னன்னா, வெற்றிகள நீங்க என்ன செஞ்சு உங்களுக்கு அது கிடைக்கும். அதுதான் நம்ம பார்ட் 4ல பார்க்குறோம். எப்பவுமே எல்லா வெற்றியாளர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துல பயந்து தான் இருக்கிறாங்க. ஆனா, அந்த பயத்த தான் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாலும், அதுலருந்து ஈஸியா எப்படி முன்னேறன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. தைரியம் எப்போதுமே பயம் இல்லாத நிலையே இல்ல. அது உங்களுக்கு பயப்படுத்துறதுனால தான் உங்களோட செயல்பாடு முன்னேறிக்கிட்டே இருக்கு. இதுல பார்ட் 5 என்னன்னு கேட்டீங்கன்னா, மாற்றத்த நீங்க ஏற்கறதுக்கு ஒரு 4 வழிகள். அதாவது ஃபர்ஸ்ட் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறிய மாற்றத்துல இருந்து தான் நீங்க உங்களோட வாழ்க்கைய தொடங்கணும். அதே மாரி செகண்ட் ஒன் இதுல என்னன்னா, தோல்விய ஒரு பாடமா நீங்க பாருங்க. இதுல தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்தோட கற்பனைய செய்யுங்க. எதிர்காலத்துல நீங்க எப்படியெல்லாம் இருக்கிறங்கிறத ஒரு கற்பனையா செஞ்சுட்டே இருங்க. இதுல ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தினமும் நீங்க ஒரு செயல செய்யறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருங்க. இதுதான் இந்த 4 வழிகள். இதுல கடைசியா ஃபைனலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு சாதாரண இயல்பு தான். நீங்க அந்த மாற்றத்த எப்படி எதிர்க்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு வளர்ச்சியே நின்றுது. அத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. மாற்றத்த நீங்க ஏற்கும்போது தான் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வந்துகிட்டே இருந்து நீங்க நினைக்கிறதெல்லாம் சக்சஸா அடைய முடியும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா, உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.